ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 15 முதல் 16 மேலும் 21 முதல் 22. அக்காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை யோவான் மெசியாவாக இருப்பாரோ என்று எல்லாரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூயாவி எனும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். மக்கள் எல்லாரும் திருமுழுக்கு பெறும் வேளையில் இயேசுவும் திருமுழுக்கு பெற்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது வானம் திறந்தது. தூய ஆவி புறா வடிவில் தோன்றி அவர் மீது இறங்கியது. அப்பொழுது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் பிள்ளைகளே, நம்முடைய தாயாம் திருச்சபையில் இன்று நாம் ஆண்டவரின் திருமுழுக்கு விழாவை கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பை கொண்டாடினோம், அவருடைய திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடினோம். இப்பொழுது ஆண்டவருடைய திருமுழுக்கு விழாவை கொண்டாடுகின்றோம். இதிலிருந்து நாம் ஆண்டின் பொதுக்காலம் முதல் வாரத்திலே அடி எடுத்து வைக்கின்றோம். நம்முடைய பிரகாசபுரத்தில் நம்முடைய தாய்மார்களுடைய சபை திருவிழாவாகிய திருக்குடும்ப சபை பெருவிழாவையும் நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அன்பு இறை மக்களே, இந்த நாளிலே நாம் நம்முடைய திருமுழுக்கை நினைவு கூறுவோம். ஆண்டவர் இயேசுவின் திருமுழுக்கை நாம் நினைவு கூறுகின்ற பொழுது நாம் ஒவ்வொருவருடைய திருமுழுக்கை நினைவு கூறுகின்றோம். ஏனென்று பார்க்கின்ற பொழுது தாயாம் திருச்சபை பிள்ளைகள் அனைவருக்கும் இந்த திருச்சபை, இந்த திருமுழுக்கு என்பதை நமக்கு முதல் அருள் அடையாளமாக நமக்கு கொடுத்திருக்கிறது இல்லையா? எல்லாரும் நாம் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம். நாம் திருமுழுக்கு பெறுகின்ற பொழுதுதான் நாம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை நாம் பெறுகின்றோம். ஆண்டோடைய பிள்ளைகள் என்று அடையாளப்படுத்தப்படுகின்றோம். எனவே இந்த திருமுழுக்கை நாம் நினைத்து பார்க்க நாம் இன்று அழைக்கப்படுகின்றோம். ஆம், திருமுழுக்கிலே என்ன நடக்கிறது? நாம் ஏன் திருமுழுக்கு கொடுக்கிறோம் சொல்லுங்கள். ஆம், முதல் அருமையாக சொன்னார்கள், ஜென்ம பாவம் மன்னிக்கப்படுகிறது. ஆம், நாம் ஏன் திருமுழுக்கு பெற வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய மூதாதையராகிய ஆதாம் ஏவாள் செய்த பாவம் பெற்றோர் வழியாக என்று சொல்லி அந்த பிறப்பு நிலை பாவமாக அங்கே நம்முடைய உடலிலே இருக்கிறது, நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறது, நம்முடைய ஆன்மாவிலே இருக்கிறது. எனவே இந்த பாவ இச்சைக்குரிய அந்த உணர்விலிருந்து விடுபடுவதற்காக நாம் ஆண்டவருடைய திரு இரத்தத்தினால், ஆண்டவர் இயேசு இந்த பாவத்தை எப்படி அழித்தார்? தன்னுடைய உடலாலும் இரத்தத்தாலும் கல்வாரியில் தன்னுடைய உயிரை கொடுத்து இந்த பாவத்தை அழித்தார். எனவே ஆண்டவர் இயேசுவின் பெயரிலே இந்த ஜென்ம பாவமானது அழிக்கப்படுகிறது. எனவே இயேசுவின் பெயரில் நாம் திருமுழுக்கப்படுகிறோம். எனவே தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் நாம் என்ன செய்கிறோம்? திருமுழுக்கு பெறுகிறோம். எனவே ஜென்ம பாவம் மன்னிக்கப்படுகிறது. ஒன்று. இரண்டாவது, நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிறகு நாம் யாருடைய பிள்ளையாக மாறுகிறோம்? கடவுளின் பிள்ளையாக நாம் மாறுகிறோம். முழுமையாக நாம் ஒவ்வொருவருமே கடவுளுடைய பிள்ளைகள். இந்த கடவுளுடைய பிள்ளைகள் என்கிற பெயரை எப்பொழுது நாம் இழக்கிறோம் என்றால் நம்முடைய பாவத்தினால். நாம் பாவம் செய்கின்ற பொழுது கடவுளுக்கு நமக்கும் இடையே உள்ள உறவை துண்டிக்கிறோம். கடவுளின் பிள்ளை என்கின்ற அருளை இழக்கிறோம். எனவே இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுகின்ற பொழுது நாம் மீண்டும் அந்த அருள்நிலையை பெறுகிறோம். எந்த அருள்நிலை? கடவுளின் பிள்ளைகள் என்கின்ற அருள்நிலை பெறுகிறோம். எனவே முதல் நிலை பாவம் மன்னிக்கப்படுகிறது. இரண்டாம் நிலை பாவம் மன்னிக்கப்பட்டு நாம் கடவுளின் பிள்ளையாகிறோம். மூன்றாவது என்ன? மூன்றாவது திருமுழுக்கிலே நாம் திருச்சபையின் உறுப்பினர் ஆகிறோம். எல்லாரும் சொல்லுங்க, நாம் திருச்சபையின்
உறுப்பினராகிறார். அந்த 3 நிலைகளையும் கண்டிப்பாய் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இதன ஜென்ம பாவம் மன்னிக்கப்படுகிறது, பாவம் மன்னிக்கப்பட்டு நாம் கடவுளின் பிள்ளையாகிறோம், ஆம் இந்த திருச்சபையினுடைய உறுப்பினராக மாறுகிறோம். எனவே இந்த 3 காரியங்களுக்காக நாம் திருமுழுக்கு பெறுகிறோம் அன்பு பிள்ளைகளை. எனவே நம்முடைய திருமுழுக்கை நினைவு கூறுகிற பொழுது இறைவன் நம்மை தேர்வு செய்து அழைக்கின்றார். எனவே இந்த 3 நிலைகளுக்காகவும் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இன்னும் ஒரு மேலான ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது. என்ன ஆசீர்வாதம்? தூய ஆவியானவர். எனவே பரிசுத்த ஆவியானவர் இதோ புறாவடிவில் இறங்கி என் அன்பார்ந்த மனித நீரை உன்பொருட்டு நான் கூறிப்படுகிறேன் என்ற வார்த்தைகளோடு அங்கே இயேசுவனுடைய திருமுழுக்கிலே அந்த காட்சியாக பெறுகிறோமே, அதே போல எப்பொழுது நம்முடைய உச்சம் தலையில் நாம் தண்ணீரை ஊற்றுகின்றோமோ அங்கே ஆவியானவர் அருளை நாம் பெறுகின்றோம். இதுதான் கடவுள் கொடுக்கிற மேலான ஆசீர்வாதம். அப்ப இந்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? நமக்குள்ளே இருக்கின்றார். இதை நாம் என்ன செய்ய வேண்டும்? உணர வேண்டும். இதை உணர வேண்டும். உணராத போது அந்த ஆவியானுடைய செயல்பாட்டை நாம் என்ன செய்கின்றோம்? நாம் தடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நீங்கள் பாருங்கள், மிக அற்புதமாக இருக்கும். குழந்தையாக இருக்கிறோம், அந்த குழந்தைக்குள்ளாக ஆவியானுடைய அருளை கொடுக்கிறோம். வளர 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 தனக்குள் இருக்கக்கூடிய ஆவியானவரை அந்த குழந்தை உணர்ந்து பார்க்க வேண்டும். நீ பார்க்க, குழந்தையிலே ஞானஸ்தானம் கொடுத்தா எப்படி ஃபாதர் உணர முடியும்னா, குழந்தை பலவீனமானது, அதற்குள் கொடுத்து விடுகிறோம். அது வளர வளர உணர வேண்டும். சரிதானே? ஏன் குழந்தை ஞானஸ்தானம் வந்தது? ஆண்டவரை போல ஞானஸ்தானம் வாங்க வேண்டும் என்றால் வளர்ந்த பிறகு ஞானஸ்தானம் வாங்க வேண்டுமே என்று சொல்லப்படுகிறது. அதனால தான் அழகாக சொல்வார் ஒரு வேதியர் சகோதரர். அவர் சொன்ன ஒரு காரியம், ஆண்டவரை போல ஞானஸ்தானம் வாங்கணுன்ட்டு மற்ற சகோதர சகோதரிகள் கேட்டிருக்காங்க. சரி ஓகே, நானும் அப்பா ஆண்டவரை போல ஞானஸ்தானம் நான் வாங்குறேன், எங்கள் சபையில் கொடுப்பாங்கன்னு சொன்னேன். அவரை பின்னாடி என்ன செய்கிறாரு? போயிருக்கிறாரு. அங்கே சொன்னோடனே அவங்களுடைய சபைக்கு கூட்டு போய் அங்கே அந்த ஷெட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொட்டிக்கு பக்கத்தில் கூட்டு போயிருக்கிறாங்க. இங்கே தான் ஞானஸ்தானம்னு. ஐயா, ஆண்டவரை போல தானே ஞானஸ்தானம் கொடுப்பீங்கன்னு சொன்னீங்க. ஆமாப்பா, ஆண்டவரை போல ஞானஸ்தானம் கொடுக்க அப்படின்னா மூழ்கி ஞானஸ்தானம் கொடுக்குறோம், அதான் கூட்டு வந்தோம். அப்படியா? நானும் ஆண்டவரை போல ஞானஸ்தானம் கொடுக்கணும் அப்படின்னாக்க, ஆண்டவர் போல ஞானஸ்தானம் கொடுக்கணும், நம்ம எங்கே போனோம்? யோர்தானுக்கு அல்லவா போக வேண்டும். அங்கே திருமுழுக்கு யோவான் அல்லவா எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும். அப்போ நான் திருமுழுக்கு யோவானை பார்ப்பேன், யோர்தானுக்கு நான் போவேன்லாம் நினச்சேன். நீங்கள் என்னடானா இங்கே ஒரு தொட்டியில் கொண்டு வந்து என்னை விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி திரும்பி வந்துட்டார், ஒரு வேதியர் சகோதரர். சரிதானே? அப்போது அது ஒரு வேடிக்கையாக இருக்கலாம் அருமையானவர்களே. ஆனால் சொல்லித்தரக்கூடிய காரியம் ஒன்று, அதாவது இயேசுவை போல திருமுழுக்கு பெற வேண்டும் என்றால் மூழ்கி எழ வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அருமையானவர்களை, தண்ணீரால் மூழ்கி கொண்டால் அங்கே ஒரு சின்ன ஒரு அடையாளத்தை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். திருமுழுக்கு யோவான் தண்ணீரால் ஞானஸ்தானம் கொடுத்தார், சரிதானே? ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ தண்ணீரால் இல்லை. எதனால்? தூய ஆவியாரால் ஞானஸ்தானம் கொடுக்கிறார். எனவே தண்ணீர் முக்கியம் அல்ல, தண்ணீர் அடையாளம், பரிசுத்த ஆவியானவருடைய அடையாளம். எனவே அந்த அடையாளத்தை பயன்படுத்தி அங்கே பரிசுத்த ஆவியானவர் தான் அங்கே முக்கியத்துவப்படுத்தப்படுகிறார். எனவே தண்ணீர் என்பது எனவே பழைய ஞானஸ்தானம் என்பது தண்ணீரால் திருமுழுக்கு கொடுப்பது. எனவே அங்கே தண்ணீர் முக்கியம், அங்கே முழுக்கு முக்கியமாக இருக்கிறது. இங்கே தண்ணீர் முக்கியம் அல்ல, முழுக்கு முக்கியம் அல்ல, மாறாக இந்த தண்ணீரின் வழியாக சுட்டி காட்டப்படக்கூடிய உண்மையாக நம்ம மீது வந்து இறங்கக்கூடிய ஆவியானவர் தான் முக்கியம். எனவே அங்கே நம்ம என்ன உச்சம் தலையில் நாம் தண்ணீரை ஊற்றுவோம். சரி, அங்கே யோர்தான் ஆற்றில் கூட மூழ்கி எழுந்தார்களா? இல்லை, கையில் எடுத்து அவங்க தண்ணிக்குள்ளே இருப்பாங்க, தண்ணீரை எடுத்து என்ன செய்வாங்க? தலையில் ஊற்றுவார்கள். நம்ம சில நேரங்களில் இந்த இன்டர்நெட்டில் எடுத்து அதை தேடி பார்த்தோன்னா திருமுழுக்கு அப்படி பார்க்கும்போது நம்முடைய திருமுழுக்கு யோவான் அவர் ஞானஸ்தானம் கொடுப்பது போல அந்த காட்சி இருக்கும். அந்த இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னா தண்ணிக்குள்ளே நிற்பாங்க, அங்கே கையிலே ஒரு குவளை போல் இருக்கும், அவரை எடுத்து என்ன செய்து தலையிலே ஊற்றுவது போல் இருக்கும். அப்போ என்னென்றால் அவங்க அங்கேயும் கூட அவர்கள் மூழ்கி எழுந்தார்களா இல்லை தண்ணீரை தலையில் ஊற்றினார்களா என்பது தெரியவில்லை. ஆனால் இது ஒரு அடையாளப்படுத்தப்படக்கூடியது. அப்போ அடையாளம் காட்டக்கூடிய அந்த அருள் நிலை தான் உண்மையாக பார்க்கப்பட வேண்டும். எனவே தண்ணீரில் மூழ்கி எழுதுவதோ
தலையில் தண்ணீரை ஊற்றுவதோ என்பது அது ஒரு அடையாளம். ஆனால் இதற்குள் அடங்கி இருக்கின்ற அந்த அருள்நிலை என்ன? ஆவியானவர். ஆண்டவர் ஆவியானவரால் திருமுழுக்கு கொடுக்கப்படுகிறது. எனவே அந்த ஆவியானவரால் திருமுழுக்கு பெறக்கூடிய அந்த நிலையை நாம் முக்கியத்துவம் கொடுப்படும். அப்போ குழந்தை உங்களுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் ஆவியானவர் வேணுமா? குழந்தையா இருக்கும்போது ஆவியானவர் வேணுமா? சொல்லுங்க. உங்க பிள்ளைக்கு நல்லா 15 வயசுல ஆவியானவர் வேணுமா, இல்ல உங்க குழந்தை குட்டியா இருக்கும் போதே ஆவியானவர் வேணுமா? இப்ப பதில் சொல்லுங்க. அப்படித்தானே? அப்ப எது வேணும்? எந்த ஞானஸ்தானம் வேணும்? குழந்தை ஞானஸ்தானம். என் அன்பு பிள்ளைகளே, எனவே இந்த குழந்தை ஞானஸ்தானத்தை நம்முடைய தாயாம் திருச்சபை நமக்கு அளித்திருக்குன்னா மக்கள் வேண்டியிருக்காங்க. சின்ன குழந்தையா இருக்கும் போதே அந்த ஜென்ம பாவம் உள்ள இருக்கக்கூடாது. 15 வயது வரை எங்கள் குழந்தைகளுடைய உள்ளத்தில் அந்த ஜென்ம பாவம் இருப்பது எவ்வளவு கடினம். 15 ஆண்டுகள் அந்த ஜென்ம பாவத்தை எங்கள் குழந்தைகள் சுமக்க வேண்டுமா? வேண்டாம், வேண்டாம். அந்த ஜென்ம பாவத்தை சிறிய வயதிலே அது கழிக்கப்பட வேண்டும். சிறிய வயதிலே ஆவியாருடைய அருள் எங்கள் குழந்தைக்கு வேணும்னு இறை மக்கள் கேட்கின்ற பொழுது தாயாம் திருச்சபை இறங்கி வந்து குழந்தை ஞானஸ்தானத்தை கொடுத்தது. எனவே தான் அருமையான பிள்ளைகளை உங்களை பொறுப்பெடுக்க வேண்டும் என்று சொல்லி ஞான பெற்றோரை கொடுத்திருக்க. எனவே குழந்தைக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பொறுப்பெடுக்க வேண்டும். பொறுப்பெடுக்க வேண்டும். குழந்தையாக இருக்கின்ற பொழுது அதற்கு திருமுழுக்கு கொடுக்கிறோம். ஆனால் இந்த குழந்தை வளர வளர ஆவியிலும் உண்மையிலும் ஆண்டவருடைய அருளிலும் வளர நீங்கள் அதை பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஞான பெற்றோரை அங்கே கொடுக்கின்றது. அருமையானவர்களே, நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு காரியத்தை இப்பொழுதும் சொல்வேன் திருமுழுக்கிலே. அதாவது குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது. குழந்தைக்கு என்ன தெரியாது? ஒன்றுமே தெரியாது. அப்போ எப்படி அங்கே நல்லது நடக்கும், அங்கே எப்படி ஆவியானவர் இறங்குவார் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கு ஒன்றுமே தெரியலையே. அருமையானவர்களை 2 நிகழ்வுகளையும் காட்சிகளையும் நான் சொல்லுவேன். ஒன்று, முடக்குவாத முற்றவரை 4 பேர் சுமந்து கொண்டு கூரையை பீத்து கொண்டு இறக்குவார்கள். அவன் பாவி, அவன் கடவுளை தூற்றியவர்களாம் என பாவி என்று சொல்லப்படுகிறது. முடக்குவாதம். ஏனென்றால் ஆண்டவர் அவனை பார்த்து என்ன வார்த்தை சொல்லுவார்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன்னு சொல்லுவார். அப்படி என்றால் அவன் ஏதோ ஒரு பாவம் செய்திருக்கலாம். அவன் பாவத்தின் விளைவாக அவன் முடங்கி இருக்கலாம். வாழ்க்கையை நமக்கு தெரியவில்லை, நமக்கு எப்படி என்று தெரியவில்லை. அங்கே அந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இவர்கள் முடக்குவதற்காக தூக்கி வருகிறார். அந்த வார்த்தை வருகிறது, அவர்களின் விசுவாசத்தை கண்டு. அவனின் விசுவாசத்தை கண்டு என்று சொல்லவில்லை. அப்ப அவன் விசுவாசிக்கவில்லை. 4 பேர். அப்ப அவர்களின் விசுவாசத்தை கண்டு, தூக்கி வந்தவர்களுடைய விசுவாசத்தை கண்டு அவனை நோக்கி, அப்போ அவனை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அப்போ சுமந்து வந்தவருடைய விசுவாசத்தை கண்டு பாவத்தை ஆண்டவர் இயேசு மன்னிக்கிறார் என்றால், குழந்தையை எத்தனை பேர் சுமந்து வர்றீங்க? அப்பா, அம்மா, ஞானப்பா, ஞானம்மா 4 பேர் சுமந்து வருகிறார்கள். இவர்களின் விசுவாசத்தை கண்டு குழந்தைக்கு ஆண்டவர் அந்த பாவத்தை மன்னித்து விடுதலை கொடுக்க முடியுமா? முடியாதா? முடியும். 2வது நிலை இப்பொழுதும் சொல்லுவேன். கடவுளை விசுவசிக்காத, கடவுளை நம்பாத ஒரு பாவம் செய்யக்கூடிய ஒரு சகோதரர் திடீரென்று ஆக்சிடென்ட்ல அவர் என்ன செய்கின்றார்? அவர் சந்திக்கின்றார். தன்னுடைய சுய நினைவை இழந்த மருத்துவமனையில அனுமதிக்கப்படுகின்றார். நாமெல்லாம் கூடி போய் உட்கார்ந்து ஜெபிக்கிறோம். அப்போ முழங்கால் போட்டு ஜெபிக்கின்ற பொழுது கடவுள் இரவு முழுவதும் ஜெபிக்கிறோம். கடவுள் அவர்களுக்கு இந்த உயிர் கொடுப்பாரா மாட்டாரா? சொல்லுங்க. அவன் கடவுளை விசுவசிக்கல, கடவுளை தூற்றினான், பாவம் செய்தான். அவனுக்கு எப்படி உயிர் கிடைக்கும்? அவனுக்கு என்ன நடக்குன்னு தெரியல. கோமா ஸ்டேஜில் எப்படியெல்லாம் படுத்து கிடக்கிறான். என்ன நடக்குன்னே தெரியல. கடவுள் உயிர் கொடுப்பார மாட்டாரா? யாருடைய ஜெபத்தினால்? அதுதான் இங்கே குழந்தை கடவுளை விசுவாசிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கல. ஆனால் அப்படி பாவிக்கே அவன் சுயநினைவு கற்று கிடக்கிறான். ஆனால் நம்முடைய ஜெபத்தின் பொருட்டு அவனுக்கு உயிர் கொடுக்க முடியும் என்றால், இதோ பெற்றோர்கள் விசுவாசிகளுடைய ஜெபத்தின் பொருட்டு அந்த குழந்தையின் மீது ஆவியானவரை இறங்க செய்ய முடியுமா? முடியாதா? முடியும். இதுதான் கத்தோலிக்க விசுவாசம். எனவே அருமையான என் அன்பு பிள்ளைகளே, இந்த குழந்தை ஞானஸ்தானம் என்பது அது மிகவும் புனிதமானது, அது உயர்ந்தது. முழுக்க ஞானஸ்தானத்தை விட அது உன்னதமானது. ஏனென்றால் ஜென்ம பாவத்தை 15 ஆண்டுகள் எங்கள் குழந்தை சுமக்க வேண்டாம், குழந்தையிலேயே அந்த ஜென்ம பாவம் கரைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அது நம்முடைய குழந்தையை அர்ப்பணிக்கக்கூடிய புனிதமான ஒரு விழாதான்
திருமுழுக்கு விழா நம் ஒவ்வொருடைய அதைத்தான் இன்று ஆண்டுடைய திருமுழுக்கு விழாவிலே நாம் நினைவு கூறுகின்றோம். இன்றைய நாளிலே நாம் திருக்குடும்ப சபை திருவிழாவை கொண்டாடுகிறோம். அன்பு பெற்றோரே, உங்களுடைய திருமுழுக்கை நினைவு கூறுங்கள். உங்கள் பிள்ளைகள், உங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்திருக்கீங்க. எனவே இந்த குழந்தைகளை நீங்கள் ஒப்பு கொடுக்கிறீர்கள் என்றால் கடவுளுடைய குழந்தைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்கள். அப்போ நீங்க பாருங்க, கடவுளின் பிள்ளைகளாக ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அந்த குழந்தைகள் இயேசுவின் பிள்ளைகளாக வளர்கின்ற பொழுது நிச்சயமாக உங்கள் குடும்பம் திருக்குடும்பமாக இருக்கும். எனவே நான் நினைவுபடுத்துகின்றேன், ஒரு பெற்றோர், ஒரு குடும்பத்திலே தகப்பன் எப்படிப்பட்ட தகப்பனாக இருக்க வேண்டும்? உழைக்கின்ற தகப்பனாக இருக்க வேண்டும். தாய் எப்படி இருக்க வேண்டும்? ஜெபிக்கின்ற தாயாக இருக்கணும். குழந்தை எப்படிப்பட்ட குழந்தையாக இருக்க வேண்டும்? கீழ்ப்படிய முடியும். எனவே சூசேப்பரை போல உழைக்கின்ற தகப்பனாகவும், தேவ மாதாவை போல ஜெபிக்கின்ற தாயாகவும், இயேசுவை போல குழந்தை இயேசுவை போல கீழ்ப்படியும் குழந்தையாக ஒரு குடும்பத்தில் உள்ளவர்கள் இருக்கின்ற பொழுது அந்த குடும்பம் திருக்குடும்பத்தின் பாதுகாவலையும் திருக்குடும்பத்தின் அருளையும் பெறுகிறது. எனவே அருமையானவர்களே, நிச்சயமாக இறைவனுடைய அருளை நாம் இந்த சூசையப்பர், புனித தேவ மாதா வழியாக நாம் கேட்போம். பாலன் இயேசு, குழந்தை இயேசு, சிறுவன் இயேசு நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.